பார்த்ததுலே ரொம்ப அப்படி கொடூரமா இருந்தது. பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமா இருந்தா அந்த போச்சவங்க தான்க்கா உண்மையுமே. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க முகமே நமக்கு தெரியாது, உருவம் ஒண்டிதான் தெரியும். ஆனா அந்த போச்சவங்கட்டி அது அவங்க முகத்தை காட்டுனாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாந்தியே வந்துரும்க்கா, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஓகேயா இல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களா? என் வீட்டுல என் கூட்டாளிங்க எல்லாம் வந்துட்டு இது ஒரு வரம்ன்றாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாபம் மாதிரிக்கா. ஏன்னா அதை பார்த்துட்டு நம்மளால நிம்மதியா தூங்கவும் முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. இதை வந்து சரி போய் சில இடத்துல வந்து கண்ணை கட்டிடுவாங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் செய்வாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இந்த மாதிரி பார்க்க வேணாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு பண்ணானு. பட் இன்னும் ஃபேமிலி வந்துட்டு இன்னும் சரியா முடிவு எடுக்கலக்கா. ஏன்னா லைக் சில சமயம் வந்து நான் யோசிப்பேன் இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு இப்போ வீட்டில் வந்துட்டு ரீசெண்டாக குழந்தை இருக்காங்க, ஓகேயா. அன்னைக்கு வெளியே போனப்போ வந்துட்டு ஒரு இடத்துல நிற்க போனோம், இது குழந்தைக்கு பால் கிடக்க. நிற்க போன இடத்துல பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு வயசானவங்க உருவம் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுகிட்டு இருக்கவும் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடம் வேணாம், வேற இடம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு சொல்லி புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. புரிஞ்சவொடனே நாங்களும் வேற இடத்துல போய் பால் கலக்கிட்டு. ஸோ யோசிச்சேன், ரொம்ப ரொம்ப யோசிச்சேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, சில சமயம் நல்லதா இருக்கு, எதுக்கு கட்டணும் அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். இன்னொன்னுக்கா சில பேர் வந்துட்டு மனுஷால் மாதிரி இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த ஹைக்கிங்லாம் ரொம்ப போவேன். இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் ரொம்ப போறப்ப ஒரு வாட்டி எப்படிதான் ஒரு பாட்டி வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க, மலை ஊத்து தண்ணி மலை, அங்கிருந்து நாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம், கூட்டாளி பையங்க நாங்களாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாட்டி கீழே இறங்குறாங்க, ரொம்ப வயசானவங்க, மேல கம்பம் இருக்கும், அந்த கம்பத்துல இருந்தா வராங்கன்னு நினைச்சு நாங்களும் விட்டோம். ஆனா அந்த டைம்ல யோசிக்கல. அப்புறம் தான் பாக்குறப்பதான் தெரியுது அந்த பாட்டி வந்து அந்த நீர்வீழ்ச்சியில இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் வலிக்கும். நாங்களாம் ஏறிட்டு கீழே பாக்குற அந்த பாட்டி இல்ல, அங்க வயசானவங்க அவங்க அங்க இல்ல. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும்க்கா. உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் தெரியுதுன்னா அந்த ஆத்மாக்கெல்லாம் தெரியுமா? அவங்க ரியலைஸ் பண்ணி எனக்கு இன்னும் தெரியல தெரியுமான்னு. பட் நான் வந்துட்டு எப்பவுமே தெரியாம போயிடுவேன். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு தெரியும்னு காட்டிக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் சொல்லி தெரியாத மாதிரி இருப்பேன். இன்ன வரைக்கும் தெரியாம தான் இருப்பேன். உங்களை ரொம்ப பிசைட்ஸ் இந்த பைக் இன்சிடென்ட் வேற ஏதாவது உங்களை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கா? சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருப்பேன். இப்ப இடையில இது நடந்தது. வெளியே இருந்து அவங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டாங்க. நான் வந்துட்டு முன்ன தனி ரூம்ல தூங்குவேன், என் ரூம் தனியா கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி சீலாப்பா அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு தெரில அவங்க பார்த்தாங்களா இல்லைன்னு. பட் என் கூடயே வந்துட்டு ஒரு 3-4 மாசம் என் ரூம்லயே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி தூங்கிட்டே இருப்பேனா ஒரு 2:30-3 மணி போல ஜாமான் தட்டிடுவாங்க. நான் படுத்திருக்கேன்னா கால் கிட்ட நிப்பாங்க, ரொம்ப நேரம் நிப்பாங்க. குட்டி பிள்ளை ஆனா 3:20 போல நிப்பாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்த்துட்டே படுப்பேன். அப்புறம் காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 மாசத்துக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரில அவங்க எங்க போனாங்க, எதுவுமே தெரில. ஆனா காணும், என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்க தான் தெரியும். ஆனா அது என்ன விஷயம், எப்படி வந்தாங்க, எங்க இருந்து இது பண்ணாங்க தெரில. கேட்கணும்னு தோணுனது இல்ல? எந்திரிச்சு நோண்டுறப்ப ஏசுவேன், இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க தூங்கணும் அப்படிலாம் ஏசிருக்கேன். வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க இருக்காங்கன்னு வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரூம்ல யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு வீட்டு இது அங்க கிருஷ்ணில இருந்து என் ரூமுக்கு ஓடுறதையும் பார்த்துருக்காங்க. ஆனா வந்துட்டு நான் ரொம்ப ஏசுவேன், அவங்க என்ன பண்ணாதீங்க அப்படி ஏசிருக்கேன். அவங்க வந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பாட்டுக்கு அவங்க ஜாமா தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. என்னைக்கா கண்டினியூ பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு? நீங்க யாரு, ஏன் பேசுறீங்க, இப்படி இறங்குங்க, நம்மளாம் கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்லக்கா, அவங்கள நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இப்ப இந்த படத்துல நீங்க யாரு அப்படிலாம் கேட்கறாங்களா அப்படிலாம் கேட்கணும்னு தோணாது. நம்மளுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வந்துட்டு சிலுத்துரும், அந்த மாதிரி ஆயிரும், கேட்கணும்னு தோணாது. ஓகே, ரைட். Thank you உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு. ஓகேக்கா. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ், எஸ் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க, கதையே கிடையாது. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.